ஓகே கைஸ், வெல்கம் பேக். பார்த்தீங்கன்னாக்கா பாலிட்டியில் இப்போ அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்திய அரசியலமைப்பின் அட்டவணைகள், ஷெடியூல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்த டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, இது ஏன் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பேஸ் பண்ண டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஆர்டிகல் 1க்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த அட்டவணைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அடுத்து வந்து பகுதிகள், பார்ட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அந்த பார்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? இந்த டாபிக் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் செப்பரேட்டா இதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம். நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போற எல்லா டாபிக்லயுமே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அடிக்கடி இது உள்ள வரும் அப்படிங்கிறனால நம்ம இங்கேயே இந்த 3 பார்ட்டியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆர்டிகல் 1 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த இந்த 2 கிளாஸ், அதாவது வந்து பிரியாம்பிள் கிளாஸ் போட்டிருக்கோம். பிரியாம்பிள் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலியன் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? அது ரெண்டுமே வந்து நான் நோட்ஸ் வந்து நான் இங்கிலீஷ்ல வச்சிருந்தேன். பட் சொல்றப்ப நான் தமிழ்ல சொல்லியிருந்தேன். ஆனா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னாக்கா, நோட்ஸுமே வந்து நீங்க வந்து இங்க தமிழ்ல கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்காக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டைம் ஸோ செப்பரேட்டா பிரிச்சு இங்கிலீஷ் ஒரு பக்கட்டும் தமிழ் ஒரு பக்கட்டும் உங்களுக்கு நோட்ஸ் மேக் பண்றதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த நடத்துற அந்த 2 கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பிரியாம்பிளோடதும் சாலின் ஃபீச்சர்ஸோடதும், இதோட பிடிஎஃப் கூட நான் என்ன பண்ணிடுறேன்னா தமிழ்ல உங்களுக்கு செப்பரேட்டா எடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல நெக்ஸ்ட் வீக்ல வரக்கூடிய கிளாஸ்ல என்ன பண்றேன்னா உங்களுக்கு நான் பின் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா கிளாஸ்லையுமே வந்து செப்பரேட்டா ஸ்க்ரீனை வந்து 2ஆ பிரிச்சு தமிழ் ஒன்று இங்கிலீஷ் ஒன்று நோட்ஸ் உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரியே செப்பரேட்டா கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 மட்டும் நான் இன் ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் வீக்ல நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இந்த ஷெட்யூல் என்னது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்குறப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு ப்ரீஆம்பிள் இருந்திருக்கும், அண்ட் ஷெட்யூல்ஸ் இருந்திருக்கும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இருந்திருக்கும். இந்த ஆர்டிகல் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஓகே, ஆர்டிகல் தான் பார்ட்ஸா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஷெட்யூல்ஸ்குள்ள சில இடத்துல மட்டும் தான் நம்ம ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸ்டார்டிங் வந்து ஆர்டிகல் ஷெட்யூல்ஸ் வந்து 8 தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 அட்டவணைகள் இருக்கு. ஓகேங்களா? இந்த 12 அட்டவணைகளும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் தியர் டெரிட்டரியல் ஜூரிஸ்டிக்ஷன், நேம் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் தியர் எக்ஸ்டென்ட். ஓகே, எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, நார்மலா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா எடுத்தோடனே பேர் வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்தியா அப்படிங்கிறது குழந்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அந்த இந்தியா அப்படிங்கிற குழந்தை பிறக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேர் வைப்பாங்க. ஓகேங்களா? யார் யார் என்னென்ன பேர், எந்தெந்த மாநிலங்கள் இருக்கு, அந்த மாநிலத்துல பேர் என்ன, ஓகே, என்னென்ன யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு, யூனியன் டெரிட்டரிஸ்க்கு பேர் என்ன. ஓகேங்களா? எடுத்தோடனே அந்த ஷெட்யூல் முதல் அட்டனை என்ன பண்றாங்க, பேர் வச்சிருக்காங்க. எப்படி குழந்தை பிறந்தவங்க பேர் வைப்பாங்களோ இங்க என்ன பண்றாங்க, நம்ம மாநிலங்களா இருக்கலாம், அதோட எல்லைகளா இருக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்க, ஒன்றிய பிரதேசம். ஒன்றிய பிரதேசம் என்ன பண்ணுவாங்க, யூனியன் கவர்மெண்ட் டைரக்டா ஆட்சி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதோட ஒன்றிய பிரதேசோட பேர்கள். ஓகேங்களா? நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு யூனியன் ஒரு கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா மாநிலங்களும் இருக்கு. அதே மாதிரி ஒன்றிய பிரதேசங்களும் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டுமே உள்ள இருக்கு. நம்ம இந்தியாவுக்குள்ள ரெண்டுமே உள்ள இருக்கு. ஓகேங்களா? அதை பார்த்தா முதல் அட்டவணை அப்படிங்கிறது சொல்லுது. ஓகேங்களா? செகண்ட் ஷெட்யூல், எமல்மெண்ட்ஸ், அலவன்சஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். ஓகே, இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா ஊதியங்கள், படிகள், சம்பளம் இதெல்லாம் பத்தி சொல்லுது. ஓகேங்களா? சில சிறப்பு உரிமைகளும் சொல்லுது. ப்ரிவிலேஜஸ் அப்படின்னா சிறப்பு உரிமைகள், சில பேருக்கான சிறப்பு உரிமைகள் சொல்லுது. அது யார் யாருக்கு சொல்லுது, கிட்டத்தட்ட 9 பேருக்கானதை சொல்லுது. எது சொல்லுது, செகண்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது 9 பேருக்கான சம்பளம், படிகள். அவங்களுக்கு படிகள் அப்படின்னா சம்பளத்துக்கு மேல என்னெல்லாம் கொடுக்க போறோம், அலவன்சஸ் மாதிரி கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சிறப்பு உரிமைகள் என்னென்ன கொடுக்க போறோம், அந்த மாதிரி சொல்றோம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, 2வது கவர்னர் ஆஃப் ஸ்டேட், 3வது த ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஓகேங்களா? நான் சிம்பிளா சொல்றேன், நம்ம உள்ள கிளாஸ் பார்க்குறப்ப டெப்தா பார்ப்போம். நம்மளோட பார்லிமெண்ட் வந்து 2ஆ பிரிச்சிருப்போம். ஒன்னு லோக்சபா, இன்னொன்னு ராஜ்யசபா. ஓகேங்களா? இது மேலவைன்னு சொல்லுவோம், இது கீழவைன்னு சொல்லுவோம். மக்களவை, மக்களவை, மாநிலங்களவை அடுத்த மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? இது ரெண்டும் அங்க இங்க லோக்சபால இருக்கக்கூடியவங்க தான் இங்க சொல்றோம், ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். அடுத்து இந்த ராஜ்யசபா இருக்கு இல்லையா, மாநிலங்களவை, அங்க இருக்கிறவங்க 2 பேர். யார் ஒருத்தவங்க, சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஓகேங்களா? அவங்க 2 பேரும் பத்தியும் ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்தியாவோட பிரசிடென்ட், 2வது மாநிலங்களோட கவர்னர்ஸ். ஓகேங்களா? இந்த ஆர்டர் வந்து பிரிவிலேஜஸ் ஆர்டர் கிடையாது. அதாவது இந்தியாவோட பதவியின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. அந்த ஆர்டரும் இந்த ஆர்டரும் சேம் கிடையாது. ஓகேங்களா? அந்த வேற ஆர்டர். ஓகேங்களா? இது சொல்றது செகண்ட் ஷெட்யூல்ல குறிப்பிட்டிருக்காங்க இந்த 9 பேர் மட்டும் தான். ஓகேங்களா? இந்த ஆர்டர் தனியா நம்ம பார்ப்போம். நடுவில் நான் கிளாஸ் போறப்ப நான் நடத்துறேன். ஓகேங்களா? இந்த ஆர்டரும் இது சமம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப்
ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். அடுத்து எப்படி நம்ம மேல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கோ, அதே மாரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லுவோம். அதாவது மாநில சட்டமன்றங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அங்க சொன்ன மாரி மேலவை அண்ட் கீழவை. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அங்க ஃபர்ஸ்ட் அங்க பார்த்தா மாரி இங்க 3 பார்த்தா மாரியே இங்க தான் 5 சேமா. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். அடுத்து என்ன பண்றாங்க? சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். இங்கேயும் இந்த மாரி இருக்குங்க இல்லையா? மேலவை. இப்போ அடுத்து பாருங்க. இங்க 4 மாரி தான், கீழ இங்க 6. அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்ட்ரல், அதுக்கப்புறமா ஸ்டேட். ஓகேங்களா? அடுத்து ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ். அடுத்து யாரு? ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட்டோட ஜட்ஜ். அடுத்தது ஒரு ஆள் பாருங்க, சிஏஜி, கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜெனரல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? இவரையும் இங்க வந்து சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த லிஸ்ட் ரொம்ப முக்கியம். இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல 2வது அட்டவணையில் குறிப்பிடப்படாத நபர் யாருன்னு இது வரைக்கும் கேட்டதில்ல, பட் இன்கேஸ் கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சேம் தமிழ்ல தான். இந்தியாவோட குடியரசுத் தலைவர் அண்ட் மாநிலங்களுடைய ஆளுநர், மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர். ஓகேங்களா? இங்க மக்களவைன்னு சொல்லுவோம், அதே மாதிரி மாநிலங்களவைன்னு சொல்லுவோம். 2 அவை. ஓகேங்களா? தலைவர் மற்றும் துணைத் தலைவர். அடுத்து சட்டமன்றங்களோட மாநிலங்கள நான் சொன்ன மாதிரி 3ம் 5ம் சேம். அடுத்து 6ம் 4ம் சேம். அதேதான் சொல்றாங்க. மேலவைகளோட தலைவர் அண்ட் துணைத் தலைவர். இது வந்து மத்திய அரசு சம்பந்தப்பட்டது, இது வந்து மாநில அரசு சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள். இது சுப்ரீம் கோர்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸ் பத்தி சொல்றாங்க. அண்ட் லாஸ்டா சிஏஜி அப்படிங்கிற இந்த போஸ்ட், இவரோட சம்பளம் மற்றும் ஊதியங்களும் சொல்றாங்க. புரியுதுங்களா? இங்க குறிப்பிட்டிருக்க அந்த 9 பேரோட ஊதியம் மற்றும் சம்பளம், அவங்களோட சிறப்புரிமைகளை பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து தேர்ட் ஷெட்யூல்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஆத் அண்ட் அஃபர்மேஷன், அதாவது பதவி பிரமாணம் அல்லது உறுதிமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏற்புரை அப்படின்னா பதவி பிரமாணம். ஓகேங்களா? என்னது இது? நம்ம டிவில எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு பக்கெட் வந்து பிரசிடென்ட்டும், இன்னொரு பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஸ், எம்எல்ஏஸ் என்ன பண்ணுவாங்க? நாங்க அந்த மாதிரி வந்து எங்களோட கடமை வந்து சரியா செய்வோம், பாரபட்சம் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வந்து பதவி பிரமாணம். ஓகேங்களா? இந்த பதவி பிரமாணத்துல 2 பேர் இருப்பாங்க. ஒண்ணு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கக்கூடியவங்க. மேக்ஸிமம் பிரசிடென்ட்டா இருக்கலாம், இல்லன்னா கவர்னரா இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைனாக்கா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா கூட இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இங்க பக்கம் ஆப்போசிட் சைடுல ஒருத்தங்க இருப்பாங்க. யார் அப்படின்னாக்கா, அந்த பதவியை ஏத்துக்கிறவங்க. யார் இருக்கலாம்? ஒண்ணு எம்பியா இருக்கலாம், இல்லன்னா எம்எல்ஏவஸா இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இங்க கொடுத்துருக்கலாம் பாருங்க. இவங்கள்ல யாராவது தான் இருக்கலாம். ஓகேங்களா? அதாவது பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. பதவி பிரமாணத்தை ஏத்துக்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. இந்த பதவி பிரமாணம் செய்யறவங்க சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பதவி பிரமாணத்தை ஏத்துப்பாங்க. அதாவது நான் நாட்டோட இறையாண்மை வந்து காப்பேன், நாட்டோட ரகசியங்களை நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதை ஏத்துப்பாங்க. ஓகேங்களா? அதை யார் சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனியன் மினிஸ்டர். ஓகேங்களா? அடுத்து கேண்டிடேட்ஸ் ஆஃப் எலெக்ஷன் டு த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர்கள். அடுத்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். அடுத்து என்ன சொல்றாங்க? ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? அடுத்து கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜெனரல். இந்த 5ம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? இப்ப இந்த 6 பாருங்க. மேல இருக்கிற 1 மாதிரியே கீழ வருது பாருங்க. மேல வந்து யூனியன் மினிஸ்டர், அடுத்து ஸ்டேட் மினிஸ்டர். அடுத்தது பாருங்க, கேண்டிடேட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட், அடுத்து கேண்டிடேட் ஆஃப் எலெக்ஷன் ஃபார் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர், அடுத்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். ஓகே. அடுத்து ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அடுத்து ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட். இந்த அடுத்துள்ள 4 பாத்தீங்கன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்டோடது. புரியுதுங்களா? அப்படியே ஆர்டர் தான். அப்படியே என்ன பண்ணிருக்காங்கன்னா திரும்ப கொடுத்துருக்காங்க. நடுவுல இருக்கிற இந்த சிஏஜி மட்டும் பாத்தீங்கன்னா தனி ஆபீஸ். ஓகேங்களா? அப்படியே மேல இருக்கிறது அப்படியே கீழ வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றாங்க? இவங்களோட பதவி பிரமாணம் பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? உறுதிமொழிகள் மற்றும் பதவி பிரமாணம் அல்லது ஏற்புரைகளின் வடிவங்கள். அடுத்து என்ன சொல்றாங்க? இங்க ஒன்றிய அமைச்சர்கள் பார்த்தோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்றோம் இல்லையா? எம்பிஸ், அவங்கள சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அடுத்து வந்து இந்திய தலைமை கணக்காயர். ஓகேங்களா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப மேல வந்து அப்படியே என்ன பண்ணுது? கீழ அப்படியே ரிப்பீட் ஆகுது. சோ மேல வந்து நாடாளுமன்றத்துல பாக்குறோம். கீழ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மாநில சட்டமன்றத்தோட அமைச்சர்கள், அதோட வேட்பாளர்கள், அப்புறம் வந்து அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏஸ் பாக்குறோம். அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பாக்குறோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து 3வது. இப்போ இந்த ஆர்டர் பாருங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியல. இது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்தியா ஸ்டேட் என்ன பண்றோம்? பேர் வைக்கிறோம். 2வது அவங்களுக்கான பதவி, அதுங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன ஸ்பெஷல் பிரிவிலேஜ் கொடுக்குறோம். 3வது அவங்களுக்கு என்ன பண்றோம்? பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? 4வது அப்படிங்கிறது ராஜ்யசபா சீட்ஸ் அலோகேஷன் டு த ஸ்டேட்ஸ் டு த ஸ்டேட்ஸ் அண்ட் த யூனியன் டெரிட்டரிஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ராஜ்யசபா சீட் இருக்குங்க இல்லையா? அதாவது நான் பார்த்தோம் இல்லையா? பார்லிமெண்ட்ல 2 அவை இருக்குன்னு பார்த்தோம். ஒண்ணு லோக்சபா, இன்னொன்னு ராஜ்யசபா. ஓகேங்களா? இந்த லோக்சபாவுக்கு நம்ம ஓட்டு போட்டு ஆள் தேர்ந்தெடுப்போம். இந்த ராஜ்யசபாவோட பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்டெரக்டா எலெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த இன்டெரக்டா எலெக்ட் பண்றப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து எவ்வளவு ராஜ்யசபா சீட் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஃபோர்த் ஷெட்யூல். ஓகேங்களா? ஃபோர்த் ஷெட்யூல் அப்படிங்கிறது ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது நம்ம இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளவு, இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளவு, அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ்க்கு எவ்வளவு,
அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் சாரி 4th ஷெட்யூல். ஓகேங்களா? மாநிலங்களவை மாநிலங்களவை மாநிலங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்யும். ஓகேங்களா? மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடு. ஓகேங்களா? மாநிலங்களில் உள்ள சீட்ஸுக்கான இடஒதுக்கீடு எப்படி சொல்றாங்க? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி, ஒவ்வொரு ஒன்றிய பிரதேசத்துக்கும், ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிக்கும் எவ்வளவு இடத்தை வந்து ஒதுக்கீடு செய்தல், இடஒதுக்கீடு வேணா, இடத்தை வந்து ஒதுக்கீடு செய்தல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து அடுத்து ஃபிஃப்த் ஷெட்யூல் பார்த்தோம் அப்படின்னாக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் த ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஓகேங்களா? இங்க ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டிகல் நடுவில் எங்கேயும் நம்ம அதிகமாக பார்க்க மாட்டோம். ஸோ அதனால இங்கே இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆர்டிகல் 244 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு. அது எங்க சொல்லுது அப்படின்னாக்கா, ஷெட்யூல்டு ஏரியாஸ் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகள் அல்லது அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர், இந்த ரெண்டு ஏரியாவை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? 5th ஷெட்யூல் அப்படிங்கிறது என்ன சொல்லுது? பட்டியலிடப்பட்ட பகுதிகள், பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் நிர்வாகம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்களோட நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு தான் சொல்லுது. ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. 5th அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? பஞ்சபூதங்கள்னு சொல்லுமா? இந்த நிலம், நீர், காற்று, வானம், ஆகாயம், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இங்க இந்த பஞ்சபூதங்கள் கூட நேரடியா வசிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பழங்குடியினர், ஷெட்யூல் ட்ரைப் அப்படிங்கிறவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சபூதங்கள் அருகிலே, அந்த பஞ்சபூதங்கள் கூட ரொம்ப நெருக்கமா வாழ்க்கை நடத்துறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஓகேங்களா? இந்த 5வது அட்டவணை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பழங்குடியினர்கள் வந்து இந்த பஞ்சபூதங்கள் கூடயும் ரொம்ப நெருக்கமா வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து அவங்களுக்கான நிர்வாகத்தை பத்தி சொல்ற ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 244. ஓகேங்களா? ஜென்ரலா பழங்குடியினர் பத்தியும் அவங்களோட பகுதிகள் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு அதை பத்தி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து சிக்ஸ்த் சிக்ஸ்த் அப்படிங்கிறது ட்ரைபல் ஏரியாஸ். ஓகே. இது என்ன சொல்லுது? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ். மேலையும் நம்ம ட்ரைபல் ஏரியாஸ் பார்த்தோம். பட் ஆனா அதுல இருந்து சில இதுல ரொம்ப முக்கியமானதுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா தனியா சொல்றாங்க. அதாவது 5th அப்படிங்கிறது ஜென்ரலாவே சொல்லுது. அந்த ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பத்தி பொதுவா சொல்லுது. அண்ட் 6th ஷெட்யூல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியா இன் அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். அதாவது இதை சிம்பிளா ஞாபகம் வச்சோம்னா இந்த ஏடிஎம்எம் இருக்கு இல்லையா? இதை ஏடிஎம் ஸ்கொயர், இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ஓகேங்களா? இது யூனிவர்சல் கோட் மாதிரி சொல்லுவாங்க. ஏடிஎம் ஸ்கொயர். ஏ ஃபார் அசாம், டி ஃபார் திரிபுரா, எம் ஃபார் மேகாலயா அண்ட் அனதர் எம் ஃபார் மிசோரம். ஓகேங்களா? எப்படி ஞாபகம்? அந்த டிமானிட்டேஷன் டைம்ல என்ன ஆயிடுச்சு? ஏடிஎம் வாசல எல்லாரும் 6 மாதிரி நின்னாங்களா. 6 அப்படிங்கிறது 6. ஓகேங்களா? ஆறாவது அட்டவணை என்ன பண்ணாங்களா? ஏடிஎம் வாசல்ல எல்லாரும் கியூல நின்னாங்களா. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஏடிஎம் ஸ்கொயர்ல மணிப்பூர் கிடையாது. இது வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும். எம் அப்படிங்கிறது மிசோரமும் மேகாலயம் மட்டும்தான். மணிப்பூர் வராது. ஏன்னா மணிப்பூர் அப்படிங்கிறது வடகிழக்கு மாநிலங்கள் சேர்ந்த ஒரு மாநிலம் தான். ஓகேங்களா? வராது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏடிஎம்ல பணம் இல்ல. மணிப்பூர் ஏடிஎம்ல பணம் இல்ல அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏடிஎம் ஸ்கொயர் அப்படிங்கிறது 6. ஏன்னா ஏடிஎம் வாசல நம்ம மாதிரி பணம் எடுத்து என்ன பண்ணோம்? 6 மாதிரி வாசி எழுதணும் இல்லையா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 6வது அட்டவணை பழங்குடியினர் பகுதிகள். ஓகேங்களா? பழங்குடியினர் பகுதி எங்க? 5வது அட்டவணையில சொல்லாத பழங்குடிகளான ஏடிஎம் ஸ்கொயர், ஏடிஎம் ஸ்கொயர், அசாம், திரிபுரா, மிசோரம் அண்ட் மேகாலயா. ஓகேங்களா? இதான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து 7வது அட்டவணை. 7வது அட்டவணை என்ன சொல்லலாம்? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகார பிரிவு. 7 அப்படின்னாவே 7 தான். எப்படி 7? அதிகாரத்தை பிரிக்கிறதா 7 பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 7th ஷெட்யூல் 7 7 எதுல 7 அதிகாரத்தை பிரிச்சுக்கிறதுல 7 யாருக்கு? மத்திய மற்றும் மாநில அரசுக்கு பிரச்சனை. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? தி ஷெட்யூல் டிஃபைன்ஸ் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். கூட்டாட்சி அமைப்பு நம்ம சாலியன் ஃபியூச்சர்ஸ்லேயே பார்த்தோம். ஓகேங்களா? ஃபெடரல் ஃபியூச்சர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியா டிவைடிங் லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் இன்டு த 3 லிஸ்ட். ஓகே. நான் அங்கேயே நம்ம பார்த்தோம். 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுல ஆர்டிகல் 246 அப்படி சொல்லுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க ஆர்டிகல் 244 அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள் பக்கத்துல வசிக்கக்கூடிய 5வது அட்டவணை, 5வது ஷெட்யூல் பத்தினது. ஓகேங்களா? இங்க பாருங்க ஆர்டிகல் 246 அப்படிங்கிறது அதிகார பிரிவு. ஓகேங்களா? 246 அப்படிங்கிறது அதிகார பிரிவு. எப்படி அது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல 3 லிஸ்டா பிரிக்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோமே யூனியனுக்கு கொடுத்துட்டாங்க ஒரு லிஸ்ட். 2வது யார் கொடுக்குறாங்க? ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க. 3வது யார் கொடுக்குறாங்க? கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. என்னது? பொதுப்பட்டியல் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது மத்திய அரசுக்கான ஒரு பட்டியல். அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அவங்களே வந்து சட்டம் போட்டுப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணிப்பாங்க. அது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸ்டேட் லிஸ்ட் இது வந்து ஸ்டேட் கையில இருக்கும். ஸ்டேட் வந்து அவங்களே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிப்பாங்க. அடுத்து 3வது ஒண்ணு கன்கரண்ட். இது ரெண்டுத்துக்கும் பொதுவானது ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? இதுல மத்திய அரசு சட்டம் போட்டுக்கலாம், மாநில அரசு சட்டம் போட்டுக்கலாம். இன்கேஸ் மாநில அரசு இந்த கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிற ஒண்ணு மேல சட்டத்தை போடுது அப்படின்னா அதே பிரிவின் மேல யூனியன் கவர்மெண்ட்டும் சட்டத்தை போட்டுச்சுன்னா இவங்க போட்ட சட்டம் தான் செல்லும், ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டது செல்லாது. ஓகேங்களா? இன்டைரக்டா அது யூனியனோட கண்ட்ரோல் தான் இருக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் மாநில அரசு இதுல சட்டம் போட்டுக்கலாம். இன்கேஸ் அதே இது மேல மத்திய அரசு சட்டம் போடுங்கிற பட்சத்துல மத்திய அரசு போறது தான் செல்லும். ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் யூனியன் கவர்மெண்ட் கீழ ஒரு 97 சட்டம் தான் இருந்திருக்கு. அடுத்து ஸ்டேட் கிட்ட ஒரு 66 இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு 47 இருந்திருக்கு. அப்படி போக போக பாருங்க
யூனியன் லிஸ்ட் வந்து 98 மாறிடுச்சு. இப்போ வந்து 98. இங்க பாருங்க. அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? இன்டைரக்டா என்ன ஆகுது? ஸ்டேட்ல இருந்து அதிகாரங்கள் போயிருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? அடுத்து கன்கரண்ட் லிஸ்ட்ல என்ன ஆயிருக்கு? ஆட் ஆயிருக்கு. எத்தனை ஆட் ஆயிருக்கு? ஒரு 5 ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுக்கு என்ன இன்டைரக்டா அர்த்தம் அப்படின்னா, ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து கம்மியா இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க? எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது நடுவுல பார்ப்போம். ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கம்மியா இருக்கு. 69ல இருந்து இப்ப 59 ஆயிடுச்சு. 66ல இருந்து 59 ஆயிடுச்சு. கன்கரண்ட் லிஸ்ட் 47ல இருந்து ஆயிடுச்சு. இப்போ 52 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது பொதுப்பட்டியலுக்கு வந்திருக்கு. அடுத்து சேம் இங்க 7வது அட்டவணை அதிகார பதிவு பத்தி சொல்லுது. நான் சொன்ன மாதிரி 7 அப்படின்னாவே பிரச்சனை தான். என்னது? 7.5 அதிகாரத்தை பிரிச்சுக்கல 7.5 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 246 அதை பத்தி சொல்லுது. இது வந்து கூட்டாட்சி அமைப்பு. பெடரல் செக்ஷனா கூட்டாட்சி அமைப்போட இம்பார்ட்டன்ட், அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒரே இடத்துல ஆட்சி செய்தாங்க அப்படின்னாக்கா அவங்க கூட்டாட்சி அமைப்போட சிறப்பம்சம்னு சொல்றாங்க. இது நம்ம ஸ்டாலின் ஃபீச்சர்ஸ் பார்த்துப்போம். ஓகேங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா ஒன்றிய பட்டியல், அடுத்து மாநில பட்டியல், அடுத்து பொது பட்டியல். ஓகேங்களா? மத்திய நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே வந்து சட்டம் ஏற்றுக்கலாம். இன்கேஸ் ரெண்டுமே ஒரே ஒரே இதுல வந்து சட்டம் ஈட்டுறாங்க அப்படின்னாக்கா அங்க மத்திய அரசு போற சட்டம் தான் வந்து செல்லுபடியாகும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து அடுத்து எய்த் ஷெட்யூல் அப்படிங்கிறதுனா ரெகக்னைஸ்ட் லாங்குவேஜஸ். ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 8 என்ன திட்டு, உன் லாங்குவேஜ்ல என்ன பண்ணு, என்ன திட்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். 8 உன்னோட லாங்குவேஜ்ல திட்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரிஜினலி 14 லாங்குவேஜஸ். ஓகேங்களா? ஆக்சுவலா நம்ம அரசியலமைப்பு உருவாக்குறப்போ ஒரு 14 லாங்குவேஜ் என்ன பண்ணிருக்காங்க, அங்கீகரிக்கப்பட்ட மொழியா இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ எத்தனை இருக்கு அப்படின்னாக்கா 22 இருக்கு. ஓகே. இதுல கொஸ்டின் ஏரியா அப்படிங்கிறது இந்த 14 லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இது வரைக்கும் இப்படி கேட்டது இல்ல. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். பட் ஆனா எங்க இதுல கொஸ்டின் ஏரியானா இங்க இருக்கு பாருங்க. அந்த ஆட் பண்ணது. இந்த ஆட் பண்ண இந்த லாங்குவேஜ்ல தான் கொஸ்டின் ஏரியா. ஓகேங்களா? அது எப்படி எல்லாம் ஆட் ஆயிட்டு வந்திருக்கு? ஒரு 3 ஸ்டேஜ்ல ஆட் ஆயிட்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் 3 டைம் ஆட் ஆயிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? பாருங்க 21st அமெண்ட்மெண்ட் 1967 சிந்தி மொழியை ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு மொழியை மட்டும் சேர்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல பாருங்க ஒரே ஒரு மொழியை மட்டும் சேர்த்திருக்காங்க, சிந்தி. 71st அமெண்ட்மெண்ட் 1992 இங்க என்ன பாருங்க, கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மொழிகளை சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து 92வது சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் 2003 இங்க பாருங்க, போடோ, டோங்கிரி, மைத்திலி, சாந்திலி 4 மொழி சேர்த்திருக்காங்க. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சட்ட திருத்தத்துல ஒரு மொழி மட்டும் சேர்த்திருக்காங்க. ரெண்டாவது ஒரு சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க, அதுல 3 மொழி சேர்த்திருக்காங்க. மூணாவதாக சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க, அதுல 4 மொழி சேர்த்திருக்காங்க. 1, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4. ஓகேங்களா? அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா 22 லாங்குவேஜ். ஓகேங்களா? 21 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 ஃபர்ஸ்ட் 21வது அமெண்ட்மெண்ட் 1967. இது எங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இந்த 1967 வந்து பாத்தீங்கன்னா அண்ணாதுரை வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாரு. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா வந்து ரத்தம் சிந்தி ஆட்சிக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1967 முதல் சட்ட திருத்தம், அண்ணா ரத்தம் சிந்தி அப்படின்னா ஆட்சிக்கு வந்தாரு 1967 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 71 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இது கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. இதை கொஞ்சம் நார்மலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு 2 டைம் சொன்னோம்னாக்கா அந்த பேர் வந்து உங்களுக்கு பழகிடும். ஓகேங்களா? கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. ஓகேங்களா? இப்போ 3வது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு 2வது அமெண்ட்மெண்டோட இயர் பாருங்க. 92 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 21ம் 71யும் பிளஸ் பண்ணா 92. அதே மாதிரி அந்த செகண்டோட அமெண்ட்மெண்ட் இயர் தான் தேர்டோட அமெண்ட்மெண்ட் நம்பர் 92. இங்க பாருங்க, இவ்வளவு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 21யும் 71யும் ஆட் பண்ணா 92. ஓகேங்களா? அதே 92 தான் செகண்டோட அமெண்ட்மெண்ட்லயே வந்திருக்கு. ஓகேங்களா? புரியுதா? ஞாபகம் வச்சுக்கலாம். 1992, 2003 இங்க பாருங்க, போடோ, டோங்கிரி, மைத்திலி, சாந்திலி. ஓகேங்களா? இந்த இதே ஆர்டர்ல இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. சோ இதை ஞாபகம் வச்சதுக்கு பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம் நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவோம், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பி ஃபார் போடோ, எஸ் ஃபார் சாந்திலி, டி ஃபார் டோங்கிரி அண்ட் எம் ஃபார் மைத்திலி. பிஎஸ்டிஎம் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பட் இது ஆர்டர் கேட்க மாட்டாங்க. பட் நான் 92 சட்டத்தில் சேர்த்தப்பட்ட 4 மொழிகள் என்னென்ன, இதுல பொருந்தாது எது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்ல சிந்தி மொழி எந்த சட்டத்தின் மூலமா சேர்க்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? இதை மாதிரி தான் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டேட்டா கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 96 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 படி ஒரியா அப்படிங்கிற அந்த மொழி ஒடியா அப்படின்னு மாறிட்டாங்க. அதாவது இது எப்படி ஞாபகம் பாருங்க. இது இன்கேஸ் ஒரியாவில இருந்து ஏன் ஒடியான்னு பாத்தாங்க, ஒரியா அப்படின்னா அந்த ஒரி பண்ற மாதிரி இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு, அவங்க மொழி எப்படிங்க ரொம்ப ஒரியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, சோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, ஒடியான்னு பேரை மாத்திட்டாங்க. அதாவது மொழியோட பேரை மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஒரியா அப்படிங்கிறத ஒடியான்னு பேர் மாத்திருக்காங்க. 96 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. ஓகேங்களா? ஓகே. இங்க இதே மாதிரி நம்ம இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும்னாக்கா சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எத்தனை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க சவுத் இந்தியன் லாங்குவேஜ் ஒரு 4 இருக்கு. தென்னிந்திய மொழிகள் ஒரு 4 இருக்கு. என்னென்ன இருக்கு, நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட தமிழ் அப்படிங்கிறது இங்க இருக்கு. சரிங்களா? 2வது கன்னடா இருக்கு, அதுவும் சவுத் இந்தியன் லாங்குவேஜ். அடுத்து மலையாளமும் சவுத் இந்தியன் லாங்குவேஜ். ஓகேங்களா? வேற தெலுங்கும் சவுத் இந்தியன் லாங்குவேஜ்.
இது வந்து ஆர்டர் கிடையாது. இது வந்து ஆல்பபெட் ஆர்டர்ல குடுத்திருக்குது. ஸோ அந்த 14 மொழிகள் இது ஆர்டர்ல இல்ல. மேக்ஸிமம் அந்த 14 மொழிகள் இதுவரைக்கும் கொஸ்டின் கேட்டதில்ல. இந்த அமெண்ட்மென்ட் வச்சு தான் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இதுல நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறது வேணும்னு தெரிஞ்சுக்கலாம். சவுத் இந்தியன் லாங்குவேஜ் வந்து ஒரு 4 இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சேம் அதே தான் இங்கேயே குடுத்திருக்கேன். அட்டவணைகள். அட்டவணை வந்து ஃபர்ஸ்ட் 14 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 22 அலுவல் மொழிகள். நல்லா தெரிஞ்சுக்கணும் அலுவல் மொழிகள். அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் 22 இருக்கு. ஓகேங்களா? அது 21வது அடுத்து 71வது இது 2த்தையும் அப்படியே சேர்த்தோம்னா என்னது? 92. அதே 92 தான் இங்கேயும் வரும். ஓகேங்களா? இதுக்கு நான் ஷார்ட்கட் சொன்னா பிஎஸ்டிஎம். நம்ம சொன்ன மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட். அதாவது மொழி சார்ந்த தமிழ் மொழியில தான் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கடைசியா சேர்த்ததுல அந்த 4 லாங்குவேஜ் என்னன்னாக்கா போடோ, சாந்தலி, டோங்ரி, மைதிலி. அந்த மாதிரி இந்த 3 லாங்குவேஜ். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க இருக்கிறது நான் வந்து என்னென்ன இப்ப இருக்கிற 22 லாங்குவேஜ் நான் இங்க கொடுத்துருக்கேன். சாரி. ஓகே. இங்க இருக்கிற 22 லாங்குவேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஓரளவுக்கு என்னென்ன இருக்குன்னு மட்டும் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அசாமி, பெங்காலி, போடோ, டோங்ரி, குஜராத்தி, ஹிந்தி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடா, காஷ்மீரி, கொங்கணி அண்ட் மைதிலி அண்ட் மலையாளம், மணிப்பூரி, மராத்தி, நேபாளி, ஒடியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், சந்தாலி, சிந்தி, தமிழ், தெலுங்கு அண்ட் உருது. ஓகேங்களா? இதான் அந்த 22 லாங்குவேஜ். ஓகேங்களா? ஓகே. அடுத்த பேஜ் போலாமா? ஓகே. அடுத்து நைன்த் ஷெட்யூல். ஓகேங்களா? ஆல்ரெடி 8 தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வரப்போறது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சேர்த்து பார்க்கணும். என்ன ஒண்ணு சேர்த்து பார்க்கணும் அப்படின்னாக்கா, அமெண்ட்மென்ட் அப்படிங்கிறது பார்க்கணும். அதாவது 8 தான் ஆக்சுவலா இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சில தேவையின் காரணமா ஆட் பண்ணிட்டே ஒவ்வொரு பர்ட்டிகுலர் டைம்ல ஒண்ணா ஒரே டைமா ஆட் பண்ணல. பட் அப்படியே என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே இன்கிரீஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸோ இன்கிரீஸ் பண்ணதுல 12 சேர்ந்திருக்கு அப்படின்னா, ஒரு பிளஸ் 4 சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? இது 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறப்ப அது கூட என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா, அது எந்த அமெண்ட்மென்ட்ல சேர்த்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல கொஸ்டின் ஏரியா அப்படிங்கிறது அதாவது 9, 10, 11, 12ல அது எந்த சட்டத்திட்டத்தின் வழியா சேர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அப்படின்னாக்கா அது இது சம்பந்தமானது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து 9th ஷெட்யூல் வேலிடேஷன் ஆஃப் ஆக்ட்ஸ். ஓகேங்களா? சில சட்டங்கள் செல்லுபடி தன்மை, சில சட்டங்களின் செல்லுபடி தன்மை. அதுதான் வந்து ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எப்ப சேர்த்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1951. அதாவது முதல் சட்டத்திலே சேர்த்திருக்காங்க இத 9th ஷெட்யூல். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். 9வது சட்டத்திட்டம் எந்த சட்டத்தின் சரி 9வது அட்டவணை எந்த சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது? ஓகேங்களா? முதலாவது சட்ட திருத்தம் 1951 டு ப்ரொடெக்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஜமீன்தாரி அபாலிஷேஷன் லாஸ் ஃப்ரம் த ஜுடிஷியரி செக்யூரிட்டி. ஓகேங்களா? அதாவது ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டங்களையும் நில சீர்திருத்த சட்டங்களையும் என்ன பண்றாங்க? நீதிமன்ற ஆய்வுனா என்னது? நீதிமன்றம் வந்து அதுக்குள்ள உள்நுழைஞ்சு அது வந்து கொஸ்டின் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க? அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்குல இங்க வந்து இது கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது 9th ஷெட்யூல் அப்படிங்கிறது நீதிமன்றத்துல இருந்து என்ன பண்ணுது? இப்போ சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல ஹை கோர்ட்ல என்ன பண்ணாங்க? அது கண்ணுல படாம இருக்கிற மாதிரி என்ன பண்ணா மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த 9th ஷெட்யூல் என்ன பண்ணிருக்காங்க? உள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல ஹை கோர்ட்டோ இல்ல நார்மலா என்ன பண்றாங்க? ஜுடிஷியல் ரிவ்யூ அல்லது ஜுடிஷியல் என்ன பண்ண முடியாது? அது வந்து கேள்வி கேட்க முடியாது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா, when originally intended to the immunity to the judicial review. அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து என்ன பண்றாங்க? அதை பாதுகாத்து வைக்கிறது. அதுல இருந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? The Supreme Court ruled the law and added this schedule after April 24th, 1973. ஓகேங்களா? என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா, ஓகே நம்ம இதுல வந்து சொல்லிட்டோம் இறையாண்மை மிக்க கண்ட்ரி. அதாவது சட்டங்கள் கேஸ் அந்த அடிப்படை உரிமைகளோ இல்ல எந்த இதுவுமே வந்து கான்ஸ்டியூஷன் லெவல்ல மீறுச்சு அப்படின்னா கொஸ்டின் கேட்கக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு? நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. சோ அதனால இதை மட்டும் எங்க கிட்ட இருந்து மறைக்க கூடாது. சோ அதுக்கும் எங்களுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, எதுக்கு அப்புறம் சேர்த்த லாஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஷெட்யூல்ல ஏப்ரல் 24, 1973க்கு அப்புறம் சேர்த்த சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களால அதை ரிவ்யூ பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அது ஏன் சார் அந்த ஏப்ரல் 24, 1973 அப்படின்னா, இந்த டேட் தான் கேசவானந்த பாரதி ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் ஆன டேட். கேசவானந்த பாரதியோட ஜட்மெண்ட் டேட் இதான். ஓகேங்களா? ஏன் இதுல என்ன சொல்லியிருப்பாங்க? இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து ஓப்பன் டு ஜுடிஷியரி ரிவ்யூ. இதுல இருக்கிறத என்ன பண்ண முடியும்? அதாவது ஏப்ரல் 24, 1973க்கு அப்புறம் நீங்க என்னென்னலாம் சேர்க்கிறீங்களோ, அதை நாங்களால வேலிடேட் பண்ண முடியும். அதை வந்து என்ன பண்ண முடியும்? கேள்வி கேட்க முடியும். ஓகேங்களா? எப்ப கேள்வி கேட்க முடியும்? நீங்க சேர்க்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது. பட் இன்கேஸ் அது நம்ம அங்க சொன்ன மாரி, இவங்க சொன்ன அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அதாவது இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்ப அது இடைஞ்சல் பண்ணுது. அடிப்படை கட்டமைப்ப அது ஏதாவது தொந்தரவு பண்ற மாரி இருக்குன்னா, நாங்க கண்டிப்பா அத கொஸ்டின் பண்ணுவோம். இல்ல கேட்போம். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த ஜுடிஷியல் ரிவ்யூக்கு அர்த்தம். ஓகேங்களா? இங்க சேம் அதேதான். சட்டங்களை செயல்படுத்தி நில சீர்திருத்தம் இங்க தான் முக்கியம். இந்த நில சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டங்கள். இந்த சட்டங்கள் தான் அதுல கொண்டு வச்சு பாதுகாத்துருக்காங்க. ஓகேங்களா? இது 1951ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நீதிமன்ற மறு ஆய்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டதா கருதினாலும் ஏப்ரல் 24 அதான் சொன்ன கேசவானந்த பாரதி. ஓகேங்களா? கேசவானந்த பாரதியோட ஜட்மெண்ட் டேட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுதான்? அதுல சேர்க்கப்பட்ட எல்லாமே அடிப்படை இந்த பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு அந்த அடிப்படை கட்டமைப்பு இல்ல அடிப்படை அமைப்பிற்கு ஓகேங்களா சொல்ல முரடா இருந்துச்சுன்னா என்ன பண்ணாலும் நீதிமன்ற மறுவைக்கு உட்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து 10வது அட்டவணை ஆன்டி டிஃபெக்ஷன் லா அதாவது கட்சி தாவுதல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் இது ஷார்ட்கட்டுக்காக மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? 10 10 அப்படின்னா பச்சோந்தி மாதிரி தாவிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பச்சோந்தி மாதிரி தாவிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா அது பாருங்க 5 2 5 into 2 10 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? 10th ஷெட்யூல் 5 into 2 10 அப்படின்ற மாதிரி வரும். 1950 சரி 1985 அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? லாஸ்ட்ல முடியதையும் 5ல தான் முடியுது. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 52 சட்டத்திட்டம் 1985. ஓகேங்களா? ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர்ஸ்
இன் கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் இன் ஸ்விட்சிங் பார்ட்டிஸ், அதாவது ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுறாங்க இல்லையா? இந்த வடிவேல் சொல்ற மாதிரி இருக்கும் இடத்திலேயே நான் வேற ஒரு கட்சிக்கு தாவ முடியும்னு சொல்லிட்டு, அத மாதிரிலாம் தாவ முடியாது. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இஷ்டத்துக்குலாம் என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? கட்சி தாவல் தடை சட்டம் சேர்க்கப்பட்ட சட்டத்திட்டம் வந்து 52வது 52 அப்படின்னா 5 into 10 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 10வது அப்படின்னா பச்சவந்தி மாதிரி தாவிட்டே இருக்காங்க. அது மாதிரி கட்சி தாவல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நோக்கம் கட்சி தாவல் கட்சியை விட்டு மாறுதல். ஓகே, என் அடிப்படையில் உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்வதற்கான விதிகள். ஓகே, இங்க இந்த பாருங்க கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் சொல்லிருக்கோம் இல்லையா? இது யார் டிசைட் பண்ணுவா? பிரசிடென்ட் முடிவு பண்ணுவாரா? இல்ல எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணுவாங்களா? இல்ல வந்து ஒரு சிஎம் முடிவு பண்ணுவாரா? இல்ல பிஎம் அவங்கலாம் கிடையாது. யார் அப்படின்னா ஸ்பீக்கர். யாரு? சபாநாயகர். இங்க யார் முடிவு பண்ணுவாங்கன்னா சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவாங்க. கட்சி தாவல் சம்பந்தமா முடிவெடுக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, யாருக்குமே பிரசிடென்ட் கிடையாது, கவர்னர் கிடையாது, சிஎம், பிஎம், எலெக்ஷன் கமிஷன் யாருக்குமே கிடையாது. யாருக்கு அந்த உரிமை இருக்கு? அந்த அவையோட தலைவரான சபாநாயகருக்கு தான் அந்த முழு உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க ஒரு கேஸ் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இன்கேஸ் ஒரு கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழ உங்கள வந்து தூக்கிட்டாங்க, இல்ல உங்கள வந்து அப்படி வந்து கட்சிய விட்டு ஒரு ஒரு நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, உங்களால கோர்ட்ல கேஸ் போட்டு அத வந்து என்ன பண்ண முடியும்? உங்களுக்காக அத வந்து ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியும். அதுக்கு வந்து ஒரு ஒரு வழக்கு சொல்றாங்க. என்ன வழக்கு அப்படின்னா, டிகோட்டோ ஹாலோ அப்படின்ற மாரி ஹாலோ வழக்கு. ஓகேங்களா? ஹாலோ வழக்கு. 1993. ஓகேங்களா? இந்த வழக்கு எது சம்பந்தப்பட்டது? இன்கேஸ் உங்கள கொஸ்டின்ல கேட்கலாம். ஹிகட்ட கோல வழக்கு அப்படின்றது எது சம்பந்தப்பட்டது? இல்லன்னா 10வது அட்டவணையில கட்சி தாவல் தடை சட்டம் சம்பந்தப்பட்ட வழக்கு எது? ஹிக்கலோ கோல வழக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இத பாருங்க. ஹலோ, ஹாலோ அப்படிங்கிறது இந்த வேர்ட். ஓகேங்களா? ஹாலோ. என்ன சொல்றான்? ஹலோ, ஃபோன் அடிச்சு சொல்றாங்களா? ஹலோ, என்ன இந்த மாதிரி கட்சிய விட்டு தூக்கிட்டாங்க. இத வந்து என்னன்னு விசாரிங்க அப்படின்ற மாரி. என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட நீதி புனராய்வுக்கு இங்க சொன்னோம் இல்லையா? சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணலாம்? இது வந்து ரிவ்யூ பண்ண முடியும், மறு ஆய்வு பண்ண முடியும்னு. இன்கேஸ் உங்கள கட்சி தாவல் தடை சட்டத்துக்குள்ள நீக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த ஹலோ ஹலோ பண்ணி ஃபோன் பண்ணி ஹலோ சொல்ற மாரி, ஹலோ என்ன கட்சிய விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி, ஹலோ ஹிக்கட்டோ ஹோலோ வழக்கு. இந்த வழக்கின் மூலமா என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டதுதான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் சபாநாயகரே முடிவு பண்ணி தூக்குனாலும், அவங்க ஒரு கேஸ் போட்டு, "இந்த மாரி நான் தவறான காரணத்தினால தூக்கிட்டாங்க" அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பா இத வந்து ஜட்ஜ் என்ன பண்ண முடியும்? கோர்ட்ல கேஸ் போட்டு நீங்க திரும்ப பெற முடியும். அது அந்த வழக்கு பேர் என்ன? அது சொன்ன வழக்கு தான் இக்கட்டா ஹோலோ வழக்கு 1993. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் கேட்டதில்ல. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது கட்சி தாவல் சம்பந்தப்பட்ட வழக்கு. அப்படி இல்லன்னா 10வது அட்டவணை தொடர்பான வழக்கு. ஓகேங்களா? இல்ல ஹிக்கோட்டோ வழக்கு எது தொடர்பானது அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 11த் ஷெட்யூல். 11த் ஷெட்யூல் அப்படிங்கிறது பஞ்சாயத்து. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 11த் அப்படின்னா 11. 11 பேரா சேர்ந்து கிரிக்கெட் விளையாட போனாவே என்னது? பஞ்சாயத்து தான். கண்டிப்பா பஞ்சாயத்து தான். 11 பேரா சேர்ந்து கிரிக்கெட் விளையாட போனாவே என்னது? பஞ்சாயத்து அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1992. ஓகேங்களா? இது என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்குள்ள இந்த 11th ஷெட்யூல்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு 29 மேட்டர்ஸ் இருக்கு. எது சம்பந்தப்பட்டது? பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட 29 விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? இது ரூரல் செல்ஃப் கவர்ன்மென்ட். ஓகேங்களா? 11 அப்படின்னா 11 பேரா சேர்ந்து ஒண்ணா விளையாட போறாங்க. இன்கேஸ் ஏதாவது கிரிக்கெட்னு வச்சுக்கோங்களேன். 11 பேர் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட போறாங்க. இவங்க விளையாட போனாவே ஏதாவது பஞ்சாயத்து எடுத்து வந்துருவாங்க அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து 11 அட்டவணை பஞ்சாயத்துகள். சேர்க்கப்பட்டது 73வது சட்டத்திருத்தம் 1992. ஓகேங்களா? கிராமப்புற உள்ளாட்சி சுய 29 விடயங்கள். இப்ப 29 அப்படின்னா 29 பணிகள். ஓகேங்களா? 29 பணிகள். அப்படி இல்லனாக்கா தலைப்புகள். 29 தலைப்புகள். 2 எது வேணாலும் சொல்லலாம். 29 பணிகள், இல்ல 29 தலைப்புகள், இல்ல 29 விஷயங்கள் என்ன பண்ணிருக்கு? உள்ளடக்கியிருக்கு. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11 அட்டவணையில் எத்தனை பணிகள் கிராமப்புற சுய நிர்வாகம் பற்றிய எத்தனை பணிகள் இருக்கின்றன? அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஓகேங்களா? 29. 11 பேர் சேர்ந்து போனா பஞ்சாயத்து. ஓகேங்களா? 12த் ஷெட்யூல் முனிசிபாலிட்டீஸ். இது கடைசியா உள்ளது முனிசிபாலிட்டீஸ். ஓகேங்களா? இங்க பாருங்க 11த்துக்கும் 12த்துக்கும் 11க்கு அப்புறம் பிளஸ் 1 கூட்டினா 12. 73 கூட பிளஸ் 1 கூட்டினா 74th. பட் ஆனா வருஷம் சேம். மறந்துடாதீங்க. வருஷத்துக்கு கூட பிளஸ் 1 கூட்டிடாதீங்க. ஓகேங்களா? 73 பிளஸ் 70 73க்கு அப்புறம் 74 அண்ட் 1992 சேம் அதே வருஷம் தான். ஓகேங்களா? ஒரே வருஷம் பட் அமெண்ட்மென்ட் மட்டும் வேற வேற 73 அண்ட் 74. ஓகேங்களா? இதுக்குள்ள அங்க 29 இங்க 18. இப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கிராமப்புறத்துக்கு அதிகமான பணிகள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராமத்துக்கு அதிகமான பணிகள் இருக்கு. நகரத்தை விட கிராமத்துக்கு அதிகமா பணிகள் இருக்கு. பாருங்க 29 ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 18. ஓகேங்களா? 18 மேட்டர்ஸ் டு த அர்பன் செல்ஃப் லோக்கல் கவர்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து இங்க 12ஆம் வகுப்பு என்ன சொல்றாங்க? முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னா நகராட்சிகள். ஓகேங்களா? 74 அங்க சொன்ன மாதிரி 73 பிளஸ் 1 1992. நகர்ப்புற உள்ளாட்சி சுயநிர்வாகம் தொடர்பான 18 விஷயங்கள், அதாவது 18 பணிகளை சொல்றாங்க. 18 பணிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் 18 தலைப்புகள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது இங்கிலீஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்லுவாங்க. இது வந்து யூனிவர்சல் பாஸ்
ஷார்ட்கட் தான். டிஎஸ் ஆஃப் ஃபோல்டு பிஎம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இதே ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணாம அந்த அதோட பேரை வச்சு அதோட அந்த ஷெட்யூல் வச்சு என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சதுக்கு ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னா பேர் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது என்ன பண்ணும், ஒருத்தவங்க பேர் வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். மூணாவது என்ன பண்ணும், சம்பளம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆளை பதுக்கிட்டு என்ன பண்ணும், அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சிடணும். 4 அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 4 பாருங்க 2 2ஆ பிரிக்க முடியும். ராஜ்யசபா சீட்ட பிரிச்சு பிரிச்சு தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 நான் என்ன சொன்னேன் 5 அதாவது பஞ்சபூதங்களுக்கு பக்கத்துல வாழக்கூடியவங்க யாரு? ஷெட்யூல்ட் ஏரியாஸ சேர்ந்தவங்க பஞ்சபூதங்கள் பக்கத்துல வசிக்கிறாங்க. டைரக்ட்டா வசிக்கிறாங்க. அவங்க கூட தொடர்புல இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 6 ஏடிஎம் வாசல் என்னது? கீவேர்ட் என்னங்க? ஏடிஎம் ஸ்கொயர். 6 அப்படிங்கிறது அப்ப அந்த டைம்ல ஏடிஎம் வாசல்ல என்ன பண்ணாங்க? 6 மாதிரி நின்னுட்டு இருந்தாங்க. 7 7னாவே 7 தான். என்னது? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அதிகார பிரிவு. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் ஓகேங்களா? இது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் 246. இது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் 244. ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா? 8 என்ன திட்டு உன் லாங்குவேஜ்ல என்ன பண்ண என்ன திட்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22. அதுல ஒரு 3 அமெண்ட்மெண்ட் பார்த்தோம் மொழிகள் சேர்த்தது ஓகேங்களா? 4வது வந்து பார்த்தோம் அது வந்து பேர் மாத்தாது ஓகேங்களா? இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். 4 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். 9 அப்படிங்கிறது லேண்ட் ரெஃபார்ம் இது வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா? 10 பச்சோந்தி மாதிரி மாறிட்டே இருப்பான் டிஃபெக்ஷன் ஓகேங்களா? 11 பேர் சேர்ந்து விளையாட போனாவே பஞ்சாயத்து பிரச்சனை ஓகேங்களா? 12 லாஸ்ட் ஒன் முனிசிபாலிட்டிஸ். அப்படி இல்ல நான் இதே ஆர்டர் இந்த டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் தான் நீங்க ஷார்ட்கட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா சரி நோ இஷ்யூஸ் அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. பட் இங்க என்ன ஒரு மிஸ்டேக் வரும் அப்படின்னாக்கா இந்த ஓ அண்ட் இந்த ஓ இதோட டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது ஓகேங்களா? டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் நல்ல ஷார்ட்கட் தான். முடிஞ்ச அளவுக்கு அங்க போய் இதை மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாம ஜஸ்ட் இதோட பேரை வச்சு இதோட ஷெட்யூல் வச்சு ஆன்சர் பண்றாங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா? அண்ட் பார்த்தது 3 அமெண்ட்மெண்ட் பார்த்தோம். 9வது ஷெட்யூல் எப்ப சேர்த்தாங்க, 10வது ஷெட்யூல் எப்ப சேர்த்தாங்க, 11வது ஷெட்யூல் 12வது ஷெட்யூல் இது உள்ளே பார்த்தோம். பட் இருந்தாலும் தனியா என்ன பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தோமே கண்டுபிடிக்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா? அண்ட் அடுத்து இது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கேன்னா நான் கொஞ்சம் பிரிச்சு வச்சிருக்கேன். ஓகே ஃபர்ஸ்ட் 4 என்ன, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்தது 5 6 7 8 என்ன, அடுத்து 9 10 11 12. ஓகே மைண்ட் மேப் மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இது ஈஸியா இருக்கும் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க நிலப்பரப்பு பத்தி சொல்றாங்க, அடுத்து ஊதியம் பத்தி, அடுத்து வந்து உறுதிமொழி பத்தி, அடுத்து ராஜ்யசபாவோட இடஒதுக்கீடு பத்தி ஓகேங்களா? அடுத்து அட்டவணை நிர்வாகம் அந்த பஞ்சபூதங்கள் பக்கத்துல இருக்கவங்க ஓகேங்களா? அடுத்த அட்டவணை பாருங்க நான் சொன்ன மாதிரி ஏடிஎம் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து என்னது அதிகார பிரிவு யூனியன் ஸ்டேட் அப்புறம் வந்து கண்கரண்ட் லிஸ்ட் அது 3 லிஸ்டா பிரிச்சு வச்சிருக்காங்க ஓகேங்களா? அடுத்த அட்டவணையோட மொழிகள் 22 மொழிகள் இருக்கு. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா நிலச்சிருத்தம் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஓகேங்களா? நீதிமன்ற தலையீட்டிலிருந்து பாதுகாப்பு ஓகேங்களா? அடுத்து கட்சிதாவல் தடை சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இங்க தான் வந்து ஹெக்கட்டா கோல வழக்கு பார்த்தோம் ஓகேங்களா? ஹெக்கட்டா கோல வழக்கு பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 11வது கிராம சுயாட்சி 29 பணிகள். அடுத்த நகராட்சி பாத்தீங்கன்னா 18 பணிகள் ஓகேங்களா? மைண்ட் மேப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஓகே ஓகே guys. அடுத்த கிளாஸ்ல பார்க்குறேன். மேக்ஸிமம் வந்து இதுக்கப்புறம் ஒரு எல்லா கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே கலந்தா இருக்கும். ஓகேவாங்களா? முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? ஓகே கைஸ் பாய்.